41 பேரை காவு வாங்கின நம்ம கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை என்ன மாதிரி போயிட்டுருக்கு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு நியூஸை வந்துட்டு நம்ம வந்து இப்போ வெளியில் வர்றோம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் வந்துட்டு வீரர் சூரர் அடக்க முடியாத அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளை மாதிரி அப்படி இப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய பில்டப் கொடுத்துட்டு இந்த விஜயை வந்துட்டு வெளியில் கொண்டு வச்சாங்க. நம்ம அன்னையிலேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து விஜய் தாவாக கட்சியை பற்றிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கும்போது வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டோம். விஜய் வந்து வேறு ஒன்றுமே இல்லை, பிஜேபியோட அன்னகை தான் அப்படிங்கிற வந்து நம்ம தெளிவாகவே சொல்லிட்டோம். இப்போவும் நம்ம சொல்கிறோம், இப்போவும் 100% அது மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறத நம்ம வந்துக்கிட்டு பார்க்கலாம். ஓகே, அப்போது விஜயோட இந்த பிரச்சனை, இந்த கரூர் சம்பவங்கிறது வந்து நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்ட மிகப்பெரிய விஷயந்தான். ஓகேவா, ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். இந்த விஷயம் நடந்திருக்கக்கூடாதுங்கிறது வந்துட்டு நம்ம தெளிவாக இருக்கும். அது வந்து யாருக்கு ஒரு உயிர் போயிருந்தாலும் வந்துக்கிட்டு அது வந்து கேட்டு நம்ம வந்துக்கிட்டு சங்கடப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். யாருக்குமே இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அந்த ஒரு உயிர்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒன்று தான் அப்படிங்கிறதுல வந்து எந்த வித மாற்று கருத்துமே நமக்கு கிடையாது. ஆனால் இந்த 41 பேர் உயிர் காவு வாங்கினது அப்படிங்கிறது விஜயோட ஈகோவோட ஒரு மிகப்பெரிய இதுதான். அந்த ஈகோ தான். ஈகோ ஒரு மதமை அப்படிங்கலாம், என்னன்னாலும் நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஒரு தற்கூரித்தனம் அப்படின்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். எதுவுமே வந்துக்கிட்டு அது வந்துக்கிட்டு சலைத்ததாக இருக்காது, எல்லாமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும், சிறப்பாக போகணும். அந்த அளவுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட வழி இருந்துச்சு. ஆனால் அதை எதுவுமே பார்க்காம எதுவுமே மைண்ட் பண்ணாமல் இவன் கூட சேர்ந்துட்டு இந்த கும்மி அடிக்கிற இந்த மூதவிகள் எல்லாரோட பேச்சையும் கேட்டுட்டு நடத்துறது தான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவன் விஜயே அப்படித்தான் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு பொருந்தக்கூடியதான். அப்போது இந்த 41 பேர் உயிர் வாங்கினப்போ நமக்கு எல்லாருமே தெரியும், செந்தில் பாலாஜிலேருந்து எல்லாருமே போய் பார்த்தாரு. செந்தில் பாலாஜியோட சொந்த ஊர் தான் கரூர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் ஊரில் இருந்தார், போய் பார்த்தாரு. ஆனால் இவன் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாப்புல, திமுகக்குள்ள சதி, திமுக காரன் உள்ளக்க நுழைஞ்சிட்டான், திமுக காரன் தான் வந்துட்டு பண்ணுனா அப்படி இப்படி சொல்லிட்டு பொய்னா பொய், வாய் திறந்தா பொய். இவனை எல்லாம் இந்த அணில் குஞ்சு ஃபுல்லாக வந்துக்கிட்டு இந்த மாதிரி பொய்த பிரச்சாரம் பண்ணாப்புல. டேய், நீ பண்ணினது அப்படி தான் அப்படின்னா நீ வந்துக்கிட்டு விசாரணை கேட்ட, நீங்கள் கேட்ட கோர்ட்டில் போய் நீங்கள் கேட்ட விசாரணை கேட்ட இந்த சிபிஐ வந்துக்கிட்டு ஏன் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ப்ரூஃபோ தெளிவோ வந்து உங்களால் கொடுக்க முடியும்? ப்ரூஃப் கொடுக்கணும்ல. அதுக்குள்ளே வந்துக்கிட்டு உண்மையான இதுதான் நடந்துச்சு, அதுக்குள்ளே என்னென்ன தெளிவு கையில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும்ல. எங்கேயுமே வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்துக்கிட்டு நீங்கள் சொல்லலை. அரசு வந்துக்கிட்டு போலீஸ்காரன் மேலே மட்டும்தான் பழியை போட்டுருக்கீங்களே தவிர எந்த விதத்துலையும் வந்து திமுக காரணம் செந்தில் பாலாஜி இந்த இடத்துல வரவே இல்லை. இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சிபிஐ வந்து கேட்டது வந்துக்கிட்டு விஜய் தரப்பே கிடையாது அப்படிங்கிறத உண்மை. இதை வந்து கோர்த்து விட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரா நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது இதுக்கு வந்துட்டு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவனை வந்துக்கிட்டு அவனுங்களுக்கே தெரியாமல், அதாவது இந்த இறந்து போனவர்களோட குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேண்டாதவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு அவங்க குடும்பக்காரங்கிட்டேருந்து வந்துக்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வேறு பொய்யெல்லாம் சொல்லிட்டு அது துட்டுக்காக பணத்துக்காக அது வாங்கி தர்றதுக்காக அப்படிலாம் சொல்லி பொய்யை சொல்லி அதிமுக காரன் வந்துக்கிட்டு இந்த இதில் வந்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காப்புல, வக்காலத்தில் வந்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காப்புல. அதெல்லாம் நமக்கு வந்துக்கிட்டு நிறைய வந்துக்கிட்டு ட்ரைப்ஸு கரிகாலம் வந்துக்கிட்டு வெளியில் விட்டுருக்காப்புல. அப்போது இதை எல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் கோர்த்து விட்டுருக்காப்புல. கரெக்டாக கொண்டு போய் கோர்த்து விட்டுட்டாப்புல. பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து தான் கோர்த்து விட்டு தான் சிபிஐயில் கொண்டு போய் கூட பிஜேபி ப்ரெஷரில் நீட்டாக வந்துக்கிட்டு இந்த லெவலுக்கு, அதாவது அந்த தீர்ப்பை எடுத்து பார்த்தாலே வந்துக்கிட்டு நமக்கு வந்துக்கிட்டு புரிஞ்சிடும். கேட்காத வேலைக்கெல்லாம் கேட்காத இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இவன் வந்துக்கிட்டு எடுத்து கொடுத்துருக்காப்புல. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் சேர்ந்த யாருமே வந்துக்கிட்டு அதிகாரியாக இருக்கக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை நகட்டி வச்சுட்டே பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை கேவலப்படுத்துகிற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த விதியே இருந்தது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அப்படி இருந்தும் இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கல்ல, போய் இப்போ என்ன நடந்துச்சு? இன்றைக்கி வந்து கரூரில் உள்ள நம்ம சிறப்பு புலனாய்வு பிரிவு, தமிழ்நாடு சிறப்பு புலனாய்வு பிரிவு வந்துக்கிட்டு என்ன ஃபைன் பண்ணாங்களோ, என்ன எஃப்ஐஆர் போட்டாங்களோ,
சேம் எஃப்ஐஆரில் தான். அதுலேருந்து ஒன்றுமே கூடலை. இல்லை இப்போ கூட போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விஜய் மட்டும்தான். விஜய் மேலே அந்த இலக்கை அவங்க வந்து சேர்க்கவே இல்லை. இப்போ சிபிஐ வந்து விஜயை சேர்க்கறதுக்குள்ள எல்லா வழியும் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அண்ணன் வந்துக்கிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு போட்டாங்களா, சிஎம் சார் என் மேலே என்னம்மா கடுப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு மோதி போயிருக்க என்ன நீங்கள் என்னமோ செய்யுங்க, ஆனால் என் மக்களை வந்துக்கிட்டு என்னோட தொண்டர்களை வந்துக்கிட்டு அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க, நீங்கள் மோதுறீங்கன்னா என்கிட்ட மோதுங்கள பெரிய டைலாக் போட்டுட்டு விட்ட வீடியோஸ்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஓகேவா? ஆனால் இப்போ இவ்வளோ நடந்துச்சுல, இதுனாலும் சரி ஜனநாயகன் அதை பற்றிட்டு இன்னொரு நியூஸ் நம்ம வந்து போடுறோம். அப்போ இந்த ஜனநாயகம் பற்றி ஏதாவது பற்றிக்கிட்டு பிஜேபியோ அமித்ஷாவையோ மோடியோ எதிர்த்து ஒரு வாய் திறக்க வக்கில்லாத ஒரு ஜீவி தான் வந்துக்கிட்டு விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாயிலா ஜீவி தான் விஜய். அதாவது சென்டருக்கு நேரம் குலைக்க மாட்டாப்புல, திமுக நேரம் நல்லாவே குலைப்பாப்புல. அதுதான் வந்துக்கிட்டு விஜய். அப்படியாப்பட்ட விஜய்க்கு இதில் வந்துக்கிட்டு ஆதவர்ஜன் இல்லை, நாங்கள் வந்துக்கிட்டு சிபிஐ ஆஃபீஸுக்கு போனோம். சிபிஐ ஆஃபீஸுக்கு போனோம்னா வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துக்கிட்டு விஜய் சார் அப்படிங்கிறாப்புலங்க, எல்லாரும் விஜயோட ஃபேனா அப்படிங்கிறாப்புல. அங்கே உள்ள சிபிஐ ஆஃபீஸர் ரைட் ஓகே ஒன்று அவன் நிற்கட்டும், அதுக்கு நான் வர்றேன். அடுத்தது அங்கேருந்து போனேன்னா அங்கேருந்து ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்துக்கிட்டு மதராசின்னு சொன்னானே கேவலப்படுத்துற மாதிரிடா, தமிழ்நாட்டுக்காரன் சொன்னாலும் கூட வந்துக்கிட்டு ஒரு பெருமையாக சொல்லலாம். மதராசின்னா வந்து ஹிந்திக்காரன் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரனை வந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரனும் சரி இல்லை மலையாளி கேரளாக்காரனும் சரி இல்லை கர்நாடகாரன் வந்துக்கிட்டு இவனை போனான்னா இவனை சொல்கிற வந்துக்கிட்டு என்னென்ன அப்படின்னா மதராசின்னு யூஸ் பண்ணோம். மதராசிங்கிற கேவலமாக நம்ம இங்கே வந்துக்கிட்டு பெங்காலின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் கேவலமான ஒரு வார்த்தை தான் வந்துக்கிட்டு மதராசிங்கிற வார்த்தை. டீசெண்டாக கூட்டமாக தே ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னை வாழ அப்படிமா. சென்னை வாழன்னு சொன்னால் கூட வந்துட்டு ஓரளவுக்கு வந்துக்கிட்டு டீசெண்டானதுடா, ஆனால் மதராசின்னு சொன்னா கேவலமானதுடா. அது கூட தெரியல ஆதவ அர்ஜுனானுக்கு. என்ன அர்ஜுனா பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அங்கே போனது என்ன அப்படின்னு சொல்லிட்டேன்னா, சிபிஐக்குள்ளே ஆஃபீஸுக்குள்ளே போன உடனே சிபிஐ கேள்வி கேட்ட உடனே அண்ணனோட ரியாக்ஷன் இந்த இருக்குல்ல, இந்த இதுதான். ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. எவ்வளோ தர மீன் பார்த்தீங்களா கதறாப்ல, அண்ணன் விட்டுருங்கண்ணா அப்படிங்கிற இந்த கதறு தான் நம்ம ஆளுக்கு வந்துட்டு கதறி இருக்காப்ல தெரியாமல். அதாவது சிபிஐ காரனை வந்துக்கிட்டு மூக்கில் விரல வச்சுட்டான். அட பாவி, நான் இப்படியாப்பட்ட ஒருத்தனை வந்துக்கிட்டு உலகத்தில் பார்த்ததே கிடையாது, நான் விசாரிச்சதே கிடையாதுங்கிற அளவுக்கு தான் சிபிஐ வட்டாரத்துலேருந்து ஒரு நியூஸு கசிஞ்சு வெளியில் வந்துட்டுருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா ஒன்றுமே தெரியாதாங்க. இவன் வந்துக்கிட்டு அங்கே காலேஜில் படித்தான்னு சொல்லிட்டு இருக்காப்பே, நான் என்ன இதுன்னே சொல்ல முடியல அப்படிங்க. எப்படிடா இவன் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு மனுஷனாக தான் வந்துக்கிட்டு விஜய் இருக்காப்புல. அந்த தகுதி கூட இல்லைங்கிறது தான் இந்த சிபிஐ வட்டாரத்துலேருந்து சில நியூஸ் வந்துட்டு வெளியில் விடுறாப்புல. ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்காங்க. ஒரு கேள்விக்கு வந்துட்டு சுயமாக பதில் சொல்ல தெரியாதாங்க. இவருக்கு வந்து எழுதி கொடுத்தா மட்டும்தான் சொல்ல முடியுமாங்க. இப்படியாப்பட்டதான் வந்துக்கிட்டு நான் வந்துக்கிட்டு சிபிஐயே வந்து டெல்லியே கதற விட்டோம். சிபிஐ பிடிச்சிங்க போங்கடா, கெட்டப்பட்ட போட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வாயை பற்றி உட்காந்துட்ருக்கேன். சிரிச்சு வந்துட்டு கேவலப்படுத்திருக்கானுங்க, பக்கா கேவலப்படுத்திருக்கானுங்க. செந்தில் பாலாஜிலாம் வந்துக்கிட்டு கொண்டு போய் சிபிஐயில் வச்சுட்டு என்னத்தான் பண்ணாப்புல. ஆனால் செந்தில் அவரோட ஸ்டாண்டை கரெக்டாக பேசினாப்புல, கரெக்டாக செஞ்சாப்புல, அவரோட வக்கீல் எல்லாம் பண்ணாப்புல, எல்லாம் ரைட்டு தான். ஓகேவா? அவர் இதில் செஞ்சாப்புல, அவருக்கு முடியல, அட்டாக் வந்துச்சுன்னாப்புல, ஹாஸ்பிட்டல் போனாப்புல, அதெல்லாம் வந்துட்டு பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். அது நம்ம வந்து நியாயப்படுத்தலைனாலும் அவர் கேட்ட கேள்விக்கு அவர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காப்புல. அவருக்கு வேறு யாருமே பதில் சொல்ல, அவர் தான் பதில் சொல்லியிருக்காப்புல. செந்தில் பாலாஜியை கம்பேர் பண்ண விஜயெல்லாம் ஒன்று தூசு கிடையாது அப்படின்னு இருக்காப்புல சிபிஐலேருந்து. அதாவது ஒரு அறிவு கிடையாது. இந்த சின்ன பையன் அந்த மீன்ஸில் அழுத மாதிரி தான் காலை பிடிச்சி அழுதுருக்காப்புல உட்காந்துக்கிட்டு. தயவு செய்து விட்டுருங்க ஐயா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன், தவிர அவங்க செத்தாங்களா உயிரோடு இருந்தாங்களா எதுவுமே தெரியாது, எனக்கு வந்துக்கிட்டு இப்படி தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப மோசமாக வந்துக்கிட்டு அந்த கேள்விகளுக்கு வந்து பதில் சொன்னது வந்துட்டு விஜய் தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஓகேவா?
ஒரு அளவுக்கு தான் வந்துக்கிட்டு இவனை வந்துக்கிட்டு என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு போ சென்னை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பற்றி விட்டாங்க. இனி இவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்னத்தை விசாரித்தாலும் என்னங்க தெரிய போகுது, ஒன்றுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி தான் சொல்லிட்டு இருக்காப்பா. ஃபுல் கேள்விக்கு வந்துக்கிட்டு பதில் இது மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு ஒரு சுய நினைவோட ஒரு சுய இதோட வந்துக்கிட்டு விஜய்க்கு வந்துக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியவே இல்லை ஒரு கேள்விக்கும் அப்படிங்கிறது தான். கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் வந்துக்கிட்டு ஏன் லேட்டாக வந்தீங்க கேட்டான்னா பதில் கிடையாது, ஏன் கூட்டத்தில் இந்த மாதிரியே இருந்துச்சுன்னா இது கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். அவன் வந்து தெளிவாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இது மட்டும்தான், போலீஸோட செயல்னால தான் வந்துட்டு இவ்வளோ நடந்து தகுந்த பாதுகாப்பு தர்றேன்னு. தேவைக்கு தவிர்க்கு கூடுதலாகவே பாதுகாப்பு கொடுக்குங்கிற அளவுக்கு வந்துட்டு எங்கள் பேப்பர்ஸ் ஃபுல்லாக ஒரு கூட்டம் எவ்வளோ இருக்கும், கூட்டத்துக்கு மேலே வந்துட்டு இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ தான் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு அரசுக்கு ஒரு எண்ணிக்கை உண்டு, அந்த அளவுக்கு தான் செய்வாப்பில். ஒருத்தருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. 10,000 பேர் இருந்தால் 10,000 போலீஸ்லாம் இறக்க முடியாது. 10,000 பேருக்கு 100 போலீஸா 200 போலீஸ் தான் கணக்கு வச்சிருப்பாப்ல, அவ்வளோதான் கொண்டு போய் இறக்குவாப்ல. ஓகேவா? ஆனால் அது அந்த கணக்குப்படி வந்துக்கிட்டு செஞ்சுருக்காப்புங்கிறதுல வந்து தெளிவாக வந்துட்டு தமிழ்நாடு அரசுலேருந்து கொண்டு போய் கொடுத்துட்டாப்புல. அதனால் அங்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி வந்துக்கிட்டு விஜய் வந்து அவ்வளோ கேவலப்படுத்திட்டு சிபிஐ ஆஃபீஸில் வந்துட்டு கேவலப்படுத்திட்டு தமிழ்நாட்டையே கேவலப்படுத்திட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா மிகையாகாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. சரி, இவன் பிஜேபி கூட இருக்கான், எதுக்கிட்ட இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்காப்புல, எதுக்கிட்ட இந்த ஜனநாயகத்துக்கும் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னா அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து விரைவில் வெளியிடுறோம். என்ன காரணத்துக்காக வந்துக்கிட்டு விஜய் வந்துக்கிட்டு இன்றைக்கி பிஜேபியின் அடிமையாக இருக்கிறாப்புல, ஓகேவா? ஜனநாயகம் படம் என்ன பண்ணிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்த சில வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து வெளியில் விடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்டே.